மன்னிச்சிருங்க, பாக்குறதுக்கு அனுமதி கிடையாது. என்னது? பாக்குறதுக்கு அனுமதிக்க மாட்டீங்களா? அதுதான் ரூல்ஸ். போதும், நிறுத்துறீங்களா? நருட்டோ, இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் அமைதியாயிரு. நல்ல வேளை நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். அங்கேயே நில்லு. நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கடைசி ரவுண்டுக்கு உனக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஆசிரியரை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க தான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் சென்சை. எனக்கு செய்யறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நருட்டோ. இப்போதைக்கு உனக்கு பயிற்சி கொடுக்க எனக்கு நேரம் இல்ல. ஹேய், ஆஹா, சாஸ்கேக்கு ட்ரைனிங் கொடுக்கிறதுக்காக தானே நீங்க என்ன ஒதுக்கி வைக்கிறீங்க? சொல்லுங்க. இப்படி கத்தாத, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இங்க பாரு, உனக்கு பயிற்சி கொடுக்க போறது என்னை விட சிறந்த டீச்சர். அது சரி, யாருன்னு சொல்லுங்க. அது நான் தான். நீங்களா? உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது. மரியாதை கொடுக்க கத்துக்க. Ebisu returns. Naruto's toughest training yet. என்னது, இவர் எனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாரா? அவரை என்ன சொன்ன? என்னன்னு கூப்பிட்ட? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்கும்போது எதுக்காக இவரை தேர்ந்தெடுத்தீங்க? இவர் என்னை விட பலவீனமானவர்னு உங்களுக்கு தெரியாதா? நீ எதனால அப்படி சொல்ற? என்ன நம்புங்க, நீங்க இவரை பார்த்ததில்ல. என் ஹராம் ஜுட்சுவை பார்த்து இவர் எப்படி பயந்து ஓடினார் தெரியுமா? டிரான்ஸ்ஃபார்ம். எப்படி இருக்கீங்க? அத பத்தி சொல்லிடாத. ஹேரன் ஜூட்சுவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியாகிரு. நீ சாப்பிடுறதுக்கு என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். பார்பிக்யூ, ராமன், எதுவா இருந்தாலும் சரி. எது கேட்டாலும் கொடுப்பீங்களா? ஓ, இது வேறயா? நீங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே சந்திச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. ஆமா, நாங்க ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். என்ன ஆனாலும் சரி, அன்னைக்கு நடந்ததை இவன் யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. இவர் ஏன் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சுத்தமா புரியல. அதாவது வேற யாராவது இருந்தா நல்லா இருக்கும். இங்க பாரு, உனக்கு பயிற்சி கொடுக்க சொல்லி கக்காஷியே என்கிட்ட வந்து கேட்டாரு. இல்லனா இதுக்கெல்லாம் நான் ஏன் ஒத்துக்க போறேன்? அப்ப விட்டுட்டு போயிடுங்க. சரி சரி, ரெண்டு பேரும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. நருட்டோ, நீ எபிசோ சென்சேவை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவர் ஒரு ஸ்பெஷல் ஜூனியன். அவர் முக்கியமானவங்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கிற ஸ்பெஷல் டியூட்டர். உண்மையை சொல்லணும்னா அவர் என்னை விட சிறந்த டீச்சர். அது மட்டும் இல்ல நருட்டோ, ஸ்குவாட் 7ஓட 3 கெனின்ல அதிகமான பயிற்சி தேவைப்படுற ஒரே ஆள் நீ மட்டும் தான் நருட்டோ. அதனால உன்னோட திறமையை வளர்த்துக்கிறதுல மட்டும் கவனத்தை செலுத்து. என்னதான் சொல்ல வரீங்க? சாஸ்கே சாக்குற அளவுக்கு நான் திறமைசாலி கிடையாதுன்னு சொல்றீங்களா சென்சை? நருட்டோ, உனக்கு எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் சரி, அடிப்படைன்னு ஒண்ணு இருக்கு. நிச்சயமா நீ அதை கத்துக்கணும். அதுல நீ கண்டிப்பா முன்னேறணும். அதனால உனக்கு பலசாலி ஆகணுங்கிற நினைப்பு இருந்துச்சுன்னா அமைதியா நான் சொல்றத மட்டும் கேட்டுட்டு நட. அப்ப சரி எபிசோ சென்சே, நான் நருட்டோவை முழுசா உங்க பொறுப்புல விடுறேன். என்னோட பெஸ்ட நான் செய்றேன். நான் செஞ்சது உனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது. ஆனா இது உன்னோட நல்லதுக்கு தான். என்ன நம்பு நருட்டோ. சரி, எதுக்கு நிக்கிற? வா, வேலையை ஆரம்பிக்கலாம். ஓகே, ஆனா நான் இதை ஏத்துக்க மாட்டேன். இங்க நடக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. நான் அடிப்படை விஷயங்களை கத்துக்கணும்னு சொன்னாலும் என்னை விட பலவீனமான ஒரு டீச்சர் கிட்ட இருந்து அடிப்படையான விஷயங்களை எப்படி கத்துக்க முடியும்? நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல. நான் பலவீனமானவன்னு சொல்றியா? இங்க நீங்க மட்டும் தானே இருக்கீங்க, உங்களை தான் சொல்றேன். நீ அன்னைக்கு உன்னோட ஒழுக்கம் இல்லாத ஜூட்சுவை பயன்படுத்துவன் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதனாலதான் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துருச்சு. அதனால அந்த ஒரு சம்பவத்தை வச்சு மட்டும் என்னோட திறமைய நீ குறைச்சு மதிப்பிடாத, சரியா? என் ஜுட்சுவை பார்த்து நீங்க எப்படி பயந்தீங்கன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்படினா சரி, நாம ஒரு டெஸ்ட் வச்சு இத தெரிஞ்சுக்கலாம், சரியா? நாருட்டோ, இங்க இருந்து தப்பிச்சு ஓடிப்போ. உண்மையா தான் சொல்றேன். உன்னால எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடிப்போ. என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டினா ட்ரைனர் வேலையை நான் ரிசைன் பண்றேன். உண்மையா தான் சொல்றீங்களா? என்ன நம்பு. அது மட்டும் இல்ல, நீ கக்காஷியை எவ்வளவு எதிர்பார்க்கிறன்னு எனக்கு தெரியும். அவரோட வேலை எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் கக்காஷியால உனக்கு பயிற்சி கொடுக்க முடியும். அப்படியா? பிரமாதம். உண்மையாதான் சொல்றேன். எலிட் ஜூனியன் கொடுத்த வாக்கை எப்பயுமே மீற மாட்டான். ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கணும். இப்படி ஒரு டீல கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. எப்படி தப்பிச்சு ஓடுறேன்னு பாருங்க. இதெல்லாம் எனக்கு ஜூஜுபி. உங்ககிட்ட எல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்க எனக்கு விருப்பமே இல்ல. நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தபால் போடுறேன்.
போறேன். ஆளையே காணோம். என்ன மாதிரி திறமையான நிஞ்சாக்கு ட்ரைனிங் கொடுக்கற அளவுக்கு அவருக்கு திறமை கிடையாதுங்கறத அவர் ஒத்துக்கணும். அப்படியா என்ன? கொஞ்சம் திரும்ப. இதுதான் உன்னோட அதிகபட்ச வேகம்னா 2 பேருமே நேரத்தை வீணடிக்க வேண்டாம். எல்லாத்தையும் நிறுத்திட்டு பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியா? இது என் வேகம் கிடையாது. உள்ளுக்குள்ள எவ்வளவு திறமை ஒளிஞ்சிருக்குன்னு காட்டுறேன். இப்போதானே ஓட ஆரம்பிச்சிருக்கேன். உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும். அவர் இங்க வருவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்குள்ளயும் திறமை இருக்கு. நிக்காம ஓடணும். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் எபிசு. நினைச்ச மாதிரியே நடக்குது. அவரால் அந்த படத்தை பார்க்காம இருக்க முடியாது. அங்க நின்னு நீ என்ன செய்யறன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா நருட்டோ? இது உண்மையாவே நல்ல யோசனை தான். ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் விடுங்க. அடுத்து என்ன பண்றேன்னு பாருங்க. ஷேடோ க்ளோன் ஜுட்சு. எதுக்காக வெயிட் பண்றீங்க? முடிஞ்சா எங்களை புடிங்க பாப்போம். பரவாயில்ல, நல்லா சமாளிச்சான். இருந்தாலும் ஷேடோ க்ளோன் ஜூட்ஸுவை உன்னால மட்டும்தான் பயன்படுத்த முடியும்னு நினைச்சிட்டியா நருட்டோ? உன்னால தப்பிக்க முடியாது. மறுபடியும் வந்துட்டாரே. பொறுமையா இருந்தது போதும். நான் உங்களை பார்க்க விரும்பல. அப்ப சரி, ஒருத்த மாட்டிக்கிட்டான். 2வது ஆள் மாட்டிக்கிட்டான். நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. தப்பிக்க முடியும் நினைச்சியா என்ன? புடிச்சிட்டேன். அங்கேயே நில்லு. ஒழுங்கா நில்லு. தப்பிக்க முடியாது. இந்த புடி. இதையும் தான். ஓடி முடிச்சிட்டியா? போதும். நீங்க என்ன ரொம்ப தொந்தரவு பண்றீங்க. தயவு செஞ்சு என்ன தனியா நிம்மதியா இருக்க விடுங்க. அப்படி பண்ணா உன்னை துரத்துன மாதிரியே இருக்காதே. நான் சொன்னதை நீ மறந்துட்டியா? அவர் சொல்றதும் சரிதான். அப்படி நான் நருட்டோ, என்னோட திறமைகள் என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்பிக்கை வந்துருச்சுன்னா நாம பயிற்சி ஆரம்பிக்கலாம். சரி, ஒத்துக்கிறேன். எனக்கு வேற வழி இல்லையே. ஆனா கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சு போவேன். ககாஷி சென்சை மட்டும் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும். வேற யாருக்கும் அந்த அருகதையே கிடையாது. அப்படின்னா என் மேல உனக்கு இன்னும் கோபம் குறையிலையா? அவனை பாரு, கதை மொத்தமா மாறிடுச்சு. என்கிட்ட இருந்து தப்பிக்கிறத விட்டுட்டு என்ன மொத்தமா தாக்க வரான். அது சரி, ககாஷி தெளிவா சொன்னாரு. எதிர்பார்க்காத நேரத்துல இவன் என்னென்னமோ செய்வான்னு. ட்ரைனிங் நான் என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வெறும் க்ளோனா? மன்னிச்சிடு நருட்டோ, நம்மளோட விளையாட்டு முடிஞ்சிருச்சு. எல்லாம் போச்சு. ஒரு பிளைன் ரேமன், ஒரு மீசோ ரேமன், அப்புறம் ஒரு பார்பிக்யூ கறி.
எடுத்துக்கோங்க. சரி நருட்டோ, உன்னோட டெக்னிக் எல்லாத்தையும் நான் நேரா பார்த்ததுல கக்காஷி சொன்னது எனக்கு நல்லாவே புரியுது. சக்கராவை கட்டுப்படுத்துறதுல நீ இன்னும் நல்லாவே தேர்ச்சி பெறணும். நிறைய பயிற்சி தேவைப்படுது. கண்ட்ரோலா? அதேதான். உன்னோட திறமையையும் உன்னோட டீம்மேட்ஸ் திறமையையும் நாம ஒப்பிட்டு பார்த்தோம்னா, அதாவது சாக்குரா அப்புறம் சாஸ்கே, அங்க நீதான் பெரிய பிரச்சனையா இருக்க. உனக்கே தெரிஞ்சிருக்கும், நின்ஜூட்சு அப்புறம் கென்ஜூட்சுவை நாம சிறப்பா பயன்படுத்தணும்னா ஒரு நிஞ்சா தன்னோட சக்கராவை பில்ட் பண்ணணும். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி தான். இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். தெரிஞ்சிருந்தா சந்தோஷம். அப்ப சரி, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க உன்னோட டீம்மேட்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணா உன்னோட திறமைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். நீங்க பாடம் எடுக்கும் போதே எனக்கு வெறுப்பா இருக்கு. நீ கேட்ட மாதிரி நான் உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன். அதனால நான் சொல்றத கேளு. முதல்ல சாக்குரா க்ளோன் ஜூட்ஸுவை எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். க்ளோன் ஜூட்ஸு. இதுக்கு முதல்ல அவளோட சக்கராவை முழுசா பில்ட் பண்ணிக்குவா. இத அவ சரியா செய்யறதால எந்த எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாம க்ளோன்ஸ கொண்டு வர முடியும். அப்புறம் சாஸ்கே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாஸ்கே தாக்குறதுக்கு அவனோட சக்கராவை அவ்வளவு சிறப்பா பயன்படுத்த மாட்டான். க்ளோன் ஜூட்ஸு. ஆனா சாஸ்கே அவனோட சக்கராவை ரொம்ப சிறப்பா கட்டுப்படுத்துவான். அதனால சாக்குரா மாதிரியே சுலபமா 5 க்ளோன்ஸ உருவாக்க முடியும். எப்படி பார்த்தாலும் முடிவு ஒண்ணுதான். ஆனா என்ன, சாஸ்கே அதிக சக்கராவை பயன்படுத்துவான். அடங்கப்பா, சாஸ்கே எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்றான் தானே நான் நினைச்சேன். இப்படி சிரிக்கிறத முதல்ல நிறுத்து. மத்தவங்களை கிண்டல் பண்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. ஏன்? உனக்கு சக்கராவை பில்ட் பண்ணவும் முடியாது, கட்டுப்படுத்தவும் வராது. அதனால நீ எந்த க்ளோனை உருவாக்கணும்னாலும் அதிக சக்கரா தேவைப்படும். என்ன சொல்றீங்க? அதனால நீ இத செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஆனா அவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமும் நீ சாக்குரா இல்ல சாஸ்கேவை விட அதிக சக்கராவை பயன்படுத்துவ. க்ளோன் ஜூட்ஸு. உன்னால அதிகபட்சம் 2 க்ளோன்ஸ உருவாக்க முடியும், அவ்வளவுதான். சொல்ல போனா நீ பயன்படுத்துற அதே சக்கராவை பயன்படுத்தி சாஸ்கே அப்புறம் சாக்குராவால 10 க்ளோன்ஸ உருவாக்க முடியும். வெறும் ஒரு ஜூட்ஸுல மட்டும் உங்க 3 பேத்துக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? இங்க பாரு, நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உன்னோட பலத்தை அதிகமா பயன்படுத்தி உன்னோட சக்கராவை வீணடிக்கிற நருட்டோ, நீ அதை கட்டுப்படுத்த கத்துக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. என்ன பத்தி எல்லாமே தப்பாவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி நான் அவங்கள விட சில விஷயங்கள்ல நல்லா இருக்கேன்? அதுக்கு வேற காரணம் இருக்கு. சாதாரண மனிதனுக்குள்ள இருக்கிற சக்தியும் பலத்தையும் விட உனக்கு அதிகமா இருக்கு நருட்டோ. அவன் எப்படி சக்கராவை கட்டுப்படுத்துறான்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவனுக்குள்ள 9 வாள் கொண்ட நரியுடைய சக்கரா சீலா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ பலசாலின்னு நம்ம 2 பேருக்குமே தெரியும். ஆனா நீ கொஞ்சம் பயிற்சி எடுத்தினா இன்னும் பலசாலி ஆகலாம். அப்படியா? நிஜமா சொல்றீங்களா? என்ன நம்பு, நான் உன்னை பலசாலியா மாத்தி காட்டுறேன். நீ தயார்னா நம்ம பயிற்சியை ஆரம்பிக்கலாம். சார், உங்க பில். ஓ, மறந்தே போயிட்டேன். நாருட்டோ! ரொம்ப நன்றி. திரும்ப வாங்க. ஓகே, என்ன எதுக்காக இந்த இடத்த கூப்பிட்டு வந்தீங்கன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா சென்சை? குளிக்கிறதுக்கு கூட ட்ரைனிங் கொடுக்க போறீங்களா என்ன? ஆனா கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓய்வு நல்லா தான் இருக்கும். நாருட்டோ, நீ எங்க போய்கிட்டு இருக்க? அது பொண்ணுங்களுக்கான இடம். இந்த மாதிரி நீ தப்பா நடந்துக்கிறத நான் கண்டிப்பா அனுமதிக்க மாட்டேன் நருட்டோ. எனது தப்பா நான் நடந்துக்கிறேனா? அது யார் சொல்றா பாத்தீங்களா? பெண்கள் அங்க இருக்காங்கங்கறத எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிறதுலே ரொம்ப தப்பானவர் இவர்தான். என்ன பார்வை, ஏதாவது சொல்லுமா? ஓ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது சரி, நாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நான் குளிக்க மாட்டேங்கிறதால எனக்கு குளிக்க தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. ஆனா நீ சொன்னதும் கண்டிப்பா இந்த பயிற்சியில இருக்கு. இங்கதான், சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. என்னதான் குளிக்கணுமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்கிட்ட இப்படி கத்தி பேசாத. நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னல, இது உன் ட்ரைனிங்ல ஒரு பார்ட் தான். ஓகே, நான் கேட்டாலும் கண்டிப்பா நீங்க பதில் சொல்ல போறதில்ல. சரி, இந்த ட்ரைனிங் எதுக்காகன்னு சொல்லுங்க. தண்ணியில எப்படி நடக்கிறதுன்னு உனக்கு இப்ப கத்து கொடுக்க போறேன். ஏன் இப்படி பாக்குற? நீங்க சொல்றத நான் நம்பணும்னு எதிர்பார்க்கறீங்களா?
உங்களுக்கு நிஜமாவே தண்ணி மேல நடக்க தெரியுமா? எனக்கு நடக்க தெரியும். கக்காஷி என்கிட்ட சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே உனக்கு கைய பயன்படுத்தாம மரத்து மேல ஏற தெரியும், அப்படிதானே? இதுவும் அதே மாதிரி ஒண்ணுதான். எனக்கு தெரியாது, அது ரொம்ப காலம் முன்னாடி நடந்த விஷயம். அதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்னு நீங்களே சொல்லுங்க. மரத்து மேல ஏறும்போது உன்னோட கால்களுக்கு சக்கராவை கொண்டு போறது அவசியம். அதே மாதிரி ஒரே அளவு சக்கராவை உன்னோட கால்களுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, மரங்கள் ஒரே இடத்துல தான் இருக்கும். அதனால ஒரே அளவு சக்கராவை கொண்டு வந்தா போதும். இதுவும் அதே மாதிரி தான். சக்கராவை கட்டுப்படுத்த கத்துக்கிறதுக்கு உனக்கு இது ஒரு நல்ல பயிற்சியா இருக்கும். இப்ப நீ தண்ணியில நடக்கிறதுக்கு உன்னோட கால்கள்ல சக்கராவை கொண்டு வந்தா மட்டும் பத்தாது. நீ எந்த அளவுக்கு சக்கராவை கொண்டு வரன்றது எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா தண்ணியில பேலன்ஸ் இருக்கணும்னா சக்கராவோட அளவு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே அளவு சக்கராவை கொண்டு வரதை விட இது ரொம்பவும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா சக்கராவை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஒரே அளவா இருந்தாலும் சரி, வேறுபட்ட அளவா இருந்தாலும் சரி, அதை கட்டுப்படுத்தணும். உனக்கு புரிஞ்சதா? புரிஞ்சா நல்லா தான் இருக்கும். சரி, ஒரு தடவை நான் நடந்து காட்டுறேன், அப்ப உனக்கு புரியும். முதல்ல சக்கராவை உன்னோட கால் பாதங்களுக்கு கொண்டு வா. அப்புறம் ஒரு அடியும் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு அதுக்கு ஏத்த அளவு சக்கராவை கொண்டு வரணும். பாத்தியா எப்படி நடந்தேன்னு? இப்படிதான் இத செய்யணும். பிரமாதமா இருக்கு. நானும் இத முயற்சி பண்ணி பார்க்க போறேன். முதல்ல சக்கர எனர்ஜியை கால்களுக்கு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நான் அத இப்படி கிடையாது. முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த தண்ணி கொஞ்சம் சூடா இருக்கும். அதனால அடிக்கடி இந்த தண்ணியில நீ விழாம இரு. தப்பி தவறி விழுந்தா அப்பளம் தான். இத முதல்ல சொல்லிருக்கணும். என்னால கண்டிப்பா முடியும். நீங்க சொன்னதை நான் செஞ்சிட்டேன். தண்ணி எப்படி கொதிக்குதே! பரவாயில்ல, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நல்லா முயற்சி பண்ற கோனாஹமாரு. அட்டகாசம். நான் கொடுத்த பயிற்சியோட வெளிப்பாடு நல்லாவே தெரியுது. இப்பலாம் நீ லார்ட் ஹோகாகேவ எதிர்பார்க்காத நேரத்துல தாக்க முயற்சி பண்றதே இல்ல. இல்ல, நான் அப்படிலாம் செய்யறதை விட்டுட்டேன். இது ரொம்ப நல்ல விஷயம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா நான் சொல்றத செய்யறதுதான் ஹோகாகே ஆகிறதுக்கு குறுக்கு வழின்னு உனக்கு புரிஞ்சிருச்சா? இங்க குறுக்கு வழியே இல்லங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். நருட்டோ தான் சொன்னாரு, நான் என்னைக்காவது ஹோகாகே ஆகணும்னா அதுக்கு நான் என் திறமையை வளர்த்துக்கணும். எனக்கு இது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அட்டகாசம். சரியா சொன்னா. அவன் எப்படியோ தண்ணியில நிக்கிறதுக்கு கத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். அவன் இவ்வளவு தூரம் முன்னேறி வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உண்மையாவே எந்த ஒரு திறமைக்கும் குறுக்கு வழி கிடையாது. கோனாஹமாருக்கு என்னை விட நீதான் சிறந்த டீச்சர். நருட்டோ, நான் உன்னை பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருந்தேன். 9 வால் நரியோட சக்கராவை தாண்டி உனக்குள்ள நிறைய இருக்கு. அட்டகாசமான ஹிடன் லீஃப் வில்லேஜ் நிஞ்சாவோட மனசு உனக்குள்ள இருக்கு. பெண்களுக்கு தெரியாம அவங்கள பார்க்க முயற்சி பண்றியா கிழவா? இப்படி ஒரு மோசமான பழக்கத்தை நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஓ, அப்படியா? யார் இது? நீ என்ன பண்ற? உனக்கு இன்னைக்கு என்னாச்சு? கொஞ்சம் அமைதியாயிரு, இல்லனா நம்ம 2 பேரும் மாட்டிப்போம். ஆமா, இது யாரு? என் ட்ரைனர் என் மண்ணக்கம்ப வச்சுட்டாரு. விட்டுட்டு போலான்னு பார்த்தா இப்படி ஒரு புது பிரச்சனை வந்து நிக்குதே.